பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமா செட் பண்ணுங்க, டைம் இல்லை. பால் தரோம் ப்ரோ, பேட்ஸ்மேன் கிட்ட கொடுத்துறோம், ஃபீல்டர் கிட்ட இல்லை, ஃபீல்டிங்கில் சீக்கிரமா. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமா செட் பண்ணுங்க, டைம் இல்லை. கிரேசி ஹாக்ஸுக்காக முதல் ஓவரை வீசுவதற்காக ரொனால்டோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். கீப்பரே இல்லைங்க, கீப்பர் யாருங்க? கீப்பரே இல்லாமல் ஒரு ஃபீல்டிங் செட்டப். பதினோரு பேரும் ஃபீல்டிங் நின்ட்டா கீப்பிங் யார் தானே இப்போ? முதல் பந்து அருமையாக போட்டாரு, மடக்கி அடிச்ச ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்துனுக்கான. அருமையா யோசிச்சு போட்டாரு போலங்க, ஃபுல் டாஸ் போட்டாருங்க, மடக்கி அடிச்சாரு, யுகேஷ் அவர்கள் பிடிச்சாருங்க, அவுட். யுகேஷ் கையில் போனா கேட்சே விட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுற பாடி கிங்ஸ் எப்படியும் அடுத்த மேட்ச்லேருந்து அதுக்கு அடுத்த மேட்ச் 2 மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. பாடி கிங்ஸ் அருமையாக போடப்பட்ட பந்து மடக்கி பின்னாடி அடிச்சிருக்காருங்க, 4 போகுமா? கீப்பர் ஓடி இருக்காரு, இல்லைங்க 2 ரன் தாங்க ஓடி இருக்காங்க. அருமையான கீப்பிங்க. மீண்டும் அதே ஷாட் அடிச்சிருக்காருங்க, 2 ரன்கள் மட்டுமே.
அருமையாக போடப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங்க, பேக்கப் ஃபீல்டிங் நல்லா இருக்கு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அருமையான ஓவர் போட்டிருக்காரு மிஸ்டர் ரொனால்டோ. அடுத்து கிரேசி ஆக்ஸுக்காக பாலா அவர்கள் பந்தை வீச வந்திருக்கார். முதல் பந்திலே விக்கெட்டுங்க. பாலா விக்கெட் எடுத்துருக்காருங்க முதல் பந்திலேயே. அருமையான பந்துங்க. நல்ல கேட்சுங்க நரேஷ் கிட்ட இருந்து. இந்த கேட்ச் யுகேஷே இருந்தாலும் பிடிச்சிருக்க முடியாது, நரேஷ் இருந்ததுனால தான் முடிஞ்சது அது. அவருக்கு வாழ்த்துக்கள் டாடா கோல்கோஸ் எல்எஸ்எஸ் சார்பாக வழங்கப்படுகிறது. மேட்ச் முடிஞ்சோடனே வந்து வாங்கிக்கோ ப்ரோ, பக்கத்தில் கடை இருக்குது, 10 ரூபா கொடுத்தனா தருவாங்க, வாங்கிக்கோ. இரண்டாவது பந்து அருமையாக போட்டாருங்க, டாட் பால். நல்லா யோசிக்கிறாருங்க பாலா, ஒரு பாலம் மாற்றி மாற்றி யோசிச்சு போடுறாருங்க. அருமையாக போடப்பட்ட பந்து மடக்கி அடித்தாங்க. 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் செட்டப். கீப்பர் ஒவ்வொரு பாலுக்கும் பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்து பார்த்து மாற்றிக்கினே இருக்காருங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி. அருமையான பந்துங்க, டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். அருமையாக போட்டார், மடக்கி அடித்து 1 ரன்கள் மட்டுமே. போல்டு. இந்த ஓவரில் 2வது விக்கெட்டுங்க. முதல் பந்திலையும் விக்கெட் எடுத்தாரு, கடைசி பந்திலையும் விக்கெட் எடுத்திருக்காருங்க பாலா. அருமையான பவுலிங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. 3 விக்கெட் இழப்பிற்கு. நல்லா போட்டு போயிருக்காருங்க பாலா. அடுத்து கிரேசி ஆக்ஸின் கேப்டன் வெங்கட் அவர்கள் வந்திருக்காங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. ஸ்டார்ட் அப் பவுலர்ஸ் 2 பேருமே அருமையாக போட்டிருக்காங்க. 3வது பவுலர் வெங்கட், ஃபர்ஸ்ட் பால். கேட்ச் போகுமா இல்லை, 1 பேஜ் கேட்ச் இல்லை. 2 ரன்கள் மட்டுமே.
மீண்டும் அதே இடத்துல வச்சிருக்காருங்க. ஃபீல்டர் அங்கே வேணுன்ட்டே செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாலை போட்டார் பாருங்க போலரு. அதாங்க கேப்டன். இந்த பாலம் அங்கேயே அடிக்கிற மாதிரி போடுறேன், அங்கே ஒரு ஃபீல்டரை போடுன்னு சொல்லி அங்கே போட்டு அவங்க விக்கெட் எடுத்திருக்காருங்க. அருமையாக போட்டாருங்க லெஃப்ட்டுக்கு. நல்ல ஃபீல்டிங்கும், பால் போட்டு அவரே பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு ரன்கள் மட்டுமே. அருமையான பந்து, டாட் பால். அவுட், போல்டு. அருமையாக அடிச்சிருக்காருங்க. மீண்டும் ஒரு கேட்ச் பால் அவர்கிட்ட இருந்து. கண்ட்ரியில் ஃபீல்டரை செட் பண்ணி பிடிச்சி போடுறாருங்க கேப்டன். ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 11 ரன்னுக்கு 6 விக்கெட்டுங்க. வேற லெவலில் போயின்னு இருக்குங்க மேட்ச்சு. கிரேசி ஹாக்ஸ். மீண்டும் கிரேசி ஹாக்ஸுக்காக பாலா வந்திருக்காரு. போன ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். இந்த ஓவரில் ஒரு 3 விக்கெட் எடுப்பாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். 11 ரன் தான் வச்சுருக்காங்க. இந்த ஓவரில் கொஞ்சம் பெரிய ஸ்கோர் போயே ஆகணும். கண்டிப்பாக ஒரு 2 ஹிட்டாச்சும் அடிக்கணும். நான் ஸ்ட்ரைக்கரை பார்த்தா 3 ஹிட்ரு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான்காவது ஓவர் முதல் பந்து 6. 3 ஷாட்டில் 1 ஷாட் அடிச்சிருக்காங்க. பாலா போன ஓவரில் முதல் பந்து விக்கெட் எடுத்தார். இந்த ஓவரில் முதல் பந்து 6 கொடுத்துருக்காரு.
அவுட். இரண்டாவது பந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல பவுலிங்க. அடுத்த பேட்ஸ்மேன் யுகேஷ். மீண்டும் ஒரு டாட் பால். இந்த 3 பால்ல கம்பல்சரி ஒரு ஷாட் போயே ஆகணும். அருமையாக போடப்பட்ட பந்து. மடக்கி அடிச்சாங்க. 1 ரன்கள் மட்டுமே. மீண்டும் யுகேஷ் கையில். அவுட். இந்த ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க பாலா. இன்னும் 2 விக்கெட் தாங்க இருக்கு. இந்த மேட்ச்ல ஆல் அவுட் எடுப்பாங்களா? இன்னும் பாலாவுக்கு 1 பால் இருக்கு. இந்த பால்லையும் விக்கெட் எடுப்பாரா? இல்லை பேட்ஸ்மேன் 6 அடிப்பாரா? ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாரு, அதே மாதிரி லாஸ்ட் பால் 6 கொடுப்பாரா? அன்புங்க, அன்போடு அடிப்பாருங்க. 6. இல்லைங்க, ஒரு நல்ல ட்ரைங்க. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுங்க. 1 ரன்கள் மட்டுமே. அன்பு அடுத்த ஓவர் நான் ஸ்ட்ரைக் எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. லாஸ்ட் பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு மீண்டும் கிரேசி ஆக்ஸ்க்காக ரொனால்டோ. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. 8 விக்கெட் இழப்பிற்கு. முதல் பந்து அருமையாக போட்டாருங்க. ஏக்கர் பாலுங்க. டாட் பால். அருமையான பந்துங்க. டாட் பால். நல்லா போட்டிருக்காரு. மூக்கு மேல ராஜாவா பிரவீனா பிடிப்பாரா? இல்லைங்க, விட்டாருங்க. 2 ரன்னுங்க. 2 ரன் ஓடி இருக்காருங்க. ஓகே, தவற விட்டார். கேட்சை தவற விட்டாருங்க. ஒரு கையில பிடிக்க பார்த்தாரு.
நரேஷ் அவர்கள். அவர் டஃப்பாக வர கேட்ச் மட்டும் தாங்க பிடிப்பாரு. இந்த லேசியாக வர கேட்ச்லாம் விட்டுருவாருங்க. லேசியாக விட்டுருவார் அப்படியே. நான்கு போகுமா? மறைக்க அடிச்சிருக்காங்க. 4 போகுமா? போகுமா? அருமையான ஃபீல்டிங். 4 போல. இன்னும் ஒரு பால் இருக்கு. இல்லைங்க, ஓவருங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 8 விக்கெட் இழப்பிருக்கு. இந்த 2 கேட்ச் பிடிச்சிருந்தா இன்னத்துக்கு மேட்சே முடிஞ்சு வச்சிங்க. ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. பிரவீன் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. நரேஷ் ப்ரோ ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. கிரேசி ஆக்ஸுக்காக கடைசி ஓவர் தனுஷ் அவர்கள் போட வந்திருக்காங்க. அன்பு அவர்கள் பேட்டிங் ஆடுகின்றார். டாட் பால். அம்பேர் லாஸ்டா 2 ரன் ஒன்னாங்களா 3 ரன் ஒன்னாங்களா? 3 ரன். ஓகே. அருமையான பந்தங்க. டாட் பால். புது விதமான ஷாட்டுங்க. கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நீங்களே பிடிச்சிங்க கேட்ச் அப்படி சொல்லிட்டு அவரை தூக்கி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அன்போடு கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு. அன்பா இந்தாங்க பிடிச்சிங்க அப்படின்னு கேட்ச் கொடுத்தாரு. அழகா பிடிச்சிட்டாரு கீப்பர். அடுத்த டீம் கேப்டன் வந்திருக்காருங்க பேட்டிங்க்கு. அவர் தான் ஒரு 2 6 அடிப்பார்னு நினைக்கிறேன். கேப்டன் வந்து டீமுக்காக சப்போர்ட் பண்ணுவார். மூணு பால்ல 2 6 அடிப்பார். லாஸ்ட் 3 பால்ஸ், லாஸ்ட் விக்கெட். ஒயிட் பால். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஒயிடுன்னு நினைக்கிறேன். தனுஷ் போட்டிருக்காரு. அருமையா தூக்கி அடிச்சிருங்க. கேட்ச் முடிச்சு மேட்ச் முடிச்சுட்டாங்க. ஆல் அவுட் முறையில் மேட்ச் முடியுது. ஃபீல்டிங் வந்து அடுத்து சீக்கிரம் அப்படியே செட் பண்ணுங்க. கிரேசி ஆக்ஸ் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. அடுத்த மேட்ச் ஆடக்கூடிய ஏசிஆர் 11 வாஸ் எம்எஸ்சிசி டீம் கேப்டன்ஸ் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் மேடை அறிக்கை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏசிஆர் 11 கேப்டன், எம்எஸ்சிசி டீம் கேப்டன். Team score 27, target 28.
ஃபேர்மேக்ஸ் டீம் கேப்டனுங்க. பேட்டிங்கில் தான் முடியல, நான் போலிங்கில் வந்து விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த டார்கெட்லேயும் நான் வந்து 2 விக்கெட் எடுக்கிறேன், டாட் ஓவர் போட்டு போகிறேன்னு இருக்காரு. ஆல் த பெஸ்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்து மடக்கி அடிச்சிருக்காருங்க. 6. அம்பையர் 4. முதல் பந்துல 4ங்க. அதாவது கை ஸ்லிப் ஆயிடுச்சு போல. அடுத்த பால் கம்பேக் கொடுப்பாரு கேப்டன். கம்பேக் கொடுத்துருக்காரு. டாட் பால். ஒயிட் பால். அகலப்பந்து. நல்ல பேட்டிங்க. அருமையாக போடப்பட்ட பந்து மடக்கி அடிச்சாருங்க. 1 ரன்கள் மட்டுமே. அருமையாக போடப்பட்ட பந்து டாட் பால். அருமையான பந்துங்க. இது மிஸ்ஃபீல்னால, கீப்பரோட மிஸ்ஃபீல்னால 2 ரன் ஓடுறாங்க. ஒரு 4க்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு கேப்டன். நல்லா ஓவர் போட்டிருக்காரு. 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. இன்னும் 30 பால்ல 19 ரன்கள் தேவை. 3 ஷாட். அம்பேர் நோ பால். நன்றி நடுவர் அவர்களே. அம்பேரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. அருமையாக போடப்பட்ட பந்து மடக்கி அடிச்சாருங்க. ஆஃப் சைடில் ஆஷிக். த்ரோ வரல. 1 ரன்கள் மட்டுமே. பேட்ஸ்மேன் நான் அடிக்கிறேன் இந்த ஓவர் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு.
அருமையா அடிச்சாருங்க. 6ங்க. கிளீனா தெரியுதுங்க. இது 6. 4 4. மன்னிக்கும், பேஸ் பார்த்து கொடுங்க. சிறிதளவில் 6-4 மாறிவிட்டது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தா 6ங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு 6 மாதிரி தான் தெரிஞ்சுது. மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. நல்லா அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஆனால் அவுட்டுங்க. அங்கே ஃபீல்டர் செட் பண்ணியிருக்காருங்க கேப்டனு. ஃபீல்டர் செட் பண்ணி 6 லைனில் பிடிச்சிருக்காருங்க கேட்சு. அருமையான கேட்சுங்க. அடுத்தில் களத்தில் ஜான் பிரிட்டோ அவர்கள் இறங்கியிருக்காரு. அருமையாக போடப்பட்ட பந்து மடக்கி அடிச்சுக்கிட்ட 1 ரன்கள். அருமையாக போடப்பட பந்து தூக்கி அடிச்சாருங்க கேப்ல. 1 ரன்கள் மட்டுமே. நல்லா அடிச்சிருக்காருங்க. இது கேட்ச் போகுமா? இல்லைங்க, மிஸ் ஃபீல்டுங்க. 4 போகுமா? 4 கேட்சுக்காக ட்ரை பண்ணி மிஸ் ஃபீல் பண்ணி 4 விட்டுருக்காருங்க. அன்பு அவர்கள் அன்பாக கொடுக்குறாருங்க எல்லாத்தையும். அவர் விக்கெட்டையும் அன்பாக கொடுத்தாரு, 4ஐயும் இப்போ கொடுத்துருக்காரு. அன்பு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். உங்கள் அன்பு எங்களுக்கு தேவைங்க. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 21. 1 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 24 பால்ல 7 ரன்கள் அடிக்கணுங்க. 7 ரன் அடிச்சா வெற்றிங்க. எல்பி இல்லையா? நோரான் மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காருங்க. கேப்டன் கம்பேக் கொடுத்துருக்காரு. டாட் பால். தூக்கி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அதே இடத்துல தூக்கி கொடுக்கிறாருங்க ஆஷிக் அவர்கள். 1 ரன்கள் மட்டுமே. கேப்டன் செட் பண்ணிட்டாரு. அவர் அங்கே தான் அடிக்கிறான்னு எங்கேயே நில்லுன்னு. நல்ல ட்ரைங்க. ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு, பட் முடியல. டாட் பால். ஃபேர்மேக்ஸ் டீம் கேப்டன் நல்லா ஓவர் போட்டுன்னு இருக்காரு. மீண்டும் தூக்கி விட்டுருக்காங்க. 1 ரன்.
ஒரு ரன்கள் மட்டுமே விட்டது. டாட் லெக் பை மடக்கி அடிச்சிருக்காரு. சிங்கிள். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஓவர் முக்கியம். கேப்டனாக 3 ரன்கள் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னும் 18 பந்துகளில் 4 ரன்கள் தான் தேவை. வின்னிங் ஷாட்டில் முடிப்பாங்களா? ஆல் அவுட்டில் எடுத்தாங்க. ஓவர் கம்ப்ளீட் பண்ணாமையே மேட்சஸ் முடித்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி வின்னிங் ஷாட்டில் முடிப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். வின்னிங் ஷாட்டு தான் ட்ரை பண்ணியிருக்காரு ஆஷிக் ப்ரோ. அன்பு 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 இல்லைங்க, அன்பு விட்டாருங்க. ஆனால் பக்கத்தில் இந்த ஃபீல்டர் வந்து விடலங்க. வசந்த் வைட் அகலப்பந்து. மேட்ச் முடிந்தது. வின்னிங் ஷாட்டில் முடிப்பாங்கன்னு பார்த்தேன், பட் முடியல. ஆனால் கேசியாக்ஸ் ஜெயிச்சதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அன்புங்க. அன்பு எல்லாருக்கும் இருக்கு, அன்பு. அவர் தாங்க அருமையாக ஆடி இருக்காங்க கிரேசியாக்ஸ். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயபாலன்.